காய்ஸ், ஹாய். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அம்மன் மெஸ்ஸில் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சொன்ன அந்த ஜப்பான் சிக்கன் எப்படி தான் இருக்குது அப்படின்னு 1 month முன்னாடி தான் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் கோயம்புத்தூரில் ஒரு 4 வருஷமாக குப்பை கொட்டியிருக்கேன் கைஸ். அதனால் மீதி கடைக்கு எப்படி கம்பேர் பண்ணோம் அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் தெரியும். நம்மளும் நிறையா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதை வச்சு எப்படி பண்ணுறோம், எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு இதெல்லாம் தெரியாது கைஸ். நம்ம பெங்களூர் கை, இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் அப்படி அப்பப்போ இவன் பெங்களூரில் சுற்றி கிழிச்சிட்டா எல்லா இடமும். ஆமாம், பெங்களூரில் இப்போ கோயம்புத்தூர் தெரியாது. ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு 9 மணிக்கு காஃபி வச்சா எப்படி ஒரு மனுஷன் வெளில சுற்றுறது? உனக்கு காலேஜ் மத்தியானம் முடியுதில்ல, சுற்ற வேண்டியதானே பெங்களூரில். காலேஜ் மத்தியானம் முடிஞ்சாலும் பெங்களூர் அப்படின்னாலே நைட் லைஃப் தானே. ரைட்ரா, அதான் எடுத்துட்டீங்களா வீடு. எல்லாம் கையை பிடிக்க முடியுமா உங்க? நான் கடைசி வரைக்கும் நான் வீடு எடுக்கலைங்க, பிஜியில தாங்க தங்கி இருந்தேன். ஏன்னா 4 பேர் கிடைக்கல, 4 பேர் கிடைச்சிருக்கலாம். நீ அந்த டைலாக் மறுபடியும் சொல்லுமா? அப்போ நல்லா இருந்துச்சு, பாட்டு சொல்லலாம். நீ சொல்ற இருக்காடா? ஆமா, அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது ரெக்கார்ட் ஆகல. நீ சொல்லு, அப்படியே உனக்கு இன்ட்ரோ கொடுத்துருவோம். நீ சொல்லு பாப்பல. நீ பாட்டு போடலாம்ல, நல்ல மலை, நல்ல அந்த நீ சொல்லுடா. என்ன சொன்னேன்னு சொல்லு. பாட்டு போடலாம்ல, நல்ல கிளைமேட், நல்ல பாடல் போடலாமே. ரெக்கார்ட் பண்ணிட்டல, இதை போட்டு ஓகே சொல்லு மாப்பிள்ள, அப்பதான் உனக்கு அந்த இன்ட்ரோ கொடுக்க முடியும். அண்ணா இப்படி பேசுறதே முதல்ல கேட்குமா? இதுல நான் ரொம்ப ஷை டைப். அப்ப மைக் எங்க? இதுலயே கேட்கும்டா நல்லாவே. கைய வரைக்குதுப்பா, சொல்லி தரீங்க. பாடல் போடுங்க. டேய், அந்த டோன்ல வாடா. இவன் தான் கைஸ் என் ஃப்ரெண்டு சரண். ஒரு டிக்கெட் ஏத்தியாச்சு. பிரேமுக்குள்ள வா, இவ்வளவுதான் பிரேம். வாங்கடா உள்ள வாங்க, பிரேமுக்குள்ள வாங்க. நம்ம ஒரு டிக்கெட் ஏத்தியாச்சு, இன்னொரு டிக்கெட் ஏற்றுவோம். இன்னொரு டிக்கெட் ஏற்றினா தம்பிக்கு கொஞ்சம் ஓகே ஆயிடுவாப்புல. நம்ம அந்த டிக்கெட்டை போய் ஏற்றுவோம். நாங்கள் ஆக்சுவலாக வெளியே எடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு கோயம்புத்தூரில், கொட்டிக்கிட்டு இருக்குது. போட்டாங்க பேசு. கேமரா வைக்கிறானுங்கன்னே தெரியல. காலை கீழே கேட்டா பேசு மாப்பிள்ள, பேசு. வழி வேற தெரியாதுடா. இவன் இந்த பிஎஸ்டி ஆப்போசிட் சந்தில் வாங்க, வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்ல போகாம ரோடு போற போக்கிலே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம். குப்பை தொட்டியில வாழ்ந்துட்டு இருக்காளாம், போய் கூட்டிட்டு வருவோம். ஆமா, லேண்ட்மார்க் என்னடினா குப்பை தொட்டி இருக்கும் பாருங்க. MBBS படத்துல இதுக்குள்ளதான் வாழ்றாங்க, இதுக்குள்ளதான் வாழ்றாங்க. ஒரு கோணி பை எடுத்து காட்டுவாங்க, புவர் இந்தியா அப்படின்னு. உள்ள போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் பாரு. நீ தாண்டா பிரேக் போடுற கரெக்டா குடிக்கிறப்ப. இப்ப குடி. இப்பெல்லாம் பண்ணலையா? சொல்லிட்டு குடிச்சா போகலாம் கரெக்டா. கையெல்லாம் டைரக்ஷன் திருப்பணும். சன்செட்டா கூப்பிட்டு
இதெல்லாம் நிறைய பேர் நல்ல உணவு சாப்பிட்டாச்சு, நல்லா வயிறுலாம் நம்பிச்சிச்சு. இப்போ வந்து என்னன்னா பில்லு எவ்வளோன்னு இந்த மனுஷன் வந்து எங்கள் யாருக்கிட்டையும் காட்டல. அது கெஸ் பண்ணுன்னு சொன்னா உள்ள கெஸ் பண்ணவில்லை, எங்களை வெளியே துரத்திட்டாங்க. அதனால இங்கே வந்து தெருவில் நின்று எடுத்துட்டு இருக்கோம். இப்போ யார் கெஸ் பண்ணுறா? நீங்கள் சொல்லுங்க. நீ எவ்வளோ சொன்ன? சொல்லுங்க, நீங்க உங்க கேஸ சொல்லுங்க. நீ எவ்வளோ சொன்ன? நீ எவ்வளோ சொன்ன? இவன் இன்னும் சொல்லலையா? சொல்லலையா? நான் எதுவும் சொல்லல. நீ எவ்வளோ சொல்ல? 1400. நீ சொல்லு. 1350. 1300. நீ வந்து பே பண்ணா, அதனால அவனுக்கு நீ தெரியும். சொல்லு இப்போ. ஆக்சுவல் பில் 1737. கொஞ்சம் கொடுக்கலாம். இப்போ வந்து பில்லை பார்த்துன்னு சொன்னான். நான் வந்து பில்ல பார்த்துட்டு 7 3 படிச்சிருக்கான். கண்ணாடி போடாம வந்துட்டேன். அதனால என்ன இதுல ஒரு CA வேற. நாங்கள் இன்னும் எங்கள் ப்ரொஃபஷனல்லாம் நாங்கள் வந்து இன்னும் விடலை. நாங்களே இன்னும் விடலை. அப்ப என்ன 1700. நம்ம இன்னும் வீடியோவே வெளியிடல. அவளை தூக்கி உள்ளே போட்டு தள்ளிட்டு வந்துரு சார். என்ன சத்து தெரியுது? என்னடா பண்றீங்க? இதுக்கு பாரு, கலர் பாரு, காலு மேட்ச் ஆகுதா? எல்லாமே சமைச்சா அந்த மாதிரி. அது பிச்சே வந்துருச்சு. இந்த நாய்க்குட்டி தான் நாங்கள் வாங்க போகிறோம். பாருங்க, பெல்ட்லாம் போய் வாங்கி கொடுத்துட்டோம். வாங்குவீங்கன்னா எவ்வளோ வருஷம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ டக்குன்னு மேலே ஏறி அமுத்தினாலும் அதுக்கப்புறம் வரும். இது அந்த மாதிரி இதுதான். நான் வந்து நாயை வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஹையர் பண்ணுறாங்க என்ன. அந்த நாயை வளர்த்துறதுக்கு இந்த நாய், அதுக்கு சோறு வாங்குறதுக்கு அந்த நாய். உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நாயே வாங்கல, அதுக்குள்ள எல்லாம் வாங்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்க. பாய் சாத்தே. பாய் 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 எல்லாரும் பத்திரமா போங்க. நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ போயிட்டு சொல்லு. பாய் மாப்பிள்ள. பைடா. போயிட்டு வாங்க. பாய் பாய். இங்க பார்த்து சொல்றா. பைடா. பின்னாடி அம்மா வண்டி வந்துடாம இருக்கு. நாங்கள் வந்து என் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு டிக்கி நம்பி சீட்டெல்லாம் நம்பி ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இதில் எங்கள் அம்மா வேறு வரேன்னாங்க. அவங்களே கூட்டிகிட்டு வந்திருந்தா இடம் கூட பற்றி இருந்திருக்காது. எஸ் 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு பிஜியில் ஒரே ஒரு ரூமில் 2 இயர்ஸாக இருந்துட்டு இப்போ தான் வந்து இதை வெக்கேட் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஹோம் மாதிரி தானே ஆச்சு. 2 இயர்ஸ் ஒரே இடத்துல இருந்தால் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஃபீல்ஸ் எல்லாம் இருக்குது. பார்ப்போம். மட்டமாமே